கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் பிரனேஷ் நாகராஜன் கூட ஒரு 4 வாரமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அவர் கூட தான் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ஹாய். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து கிட்டத்தட்ட இது என்ஆர்ஐன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் வந்து என்ஆர்ஐ பார்த்துட்ருக்காங்க, ஃபாரினில் இருக்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுடைய மந்த்லி இன்கம் அதிகமாக இருக்கும், மந்த்லி எஸ்ஐபி வந்து 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து இப்போது இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா என்ன மாதிரி பிளானெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண சொல்லுவீங்க? உங்களுடைய அட்வைஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஒன்று இது இஎஃப்ஜிஹெச்ஐ எக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம், கோல்டு, ஹைப்ரிட், இன்டர்நேஷ்னல் தான். ஓகே, இந்த காம்பினேஷன்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம் அவங்கள. சின்ஸ் கன்சிடரிங் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி ஹை இன் த ஃபியூச்சர். இப்போ ஒரு 1 million ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துப்போம், 1 million USDன்றதை எடுத்துப்போம். ஏன்னா மில்லியனர்ஸ் வந்து ஹேண்ட் பிக்டாக உலகத்தில் எடுத்துடலாம், இத்தனை பேர் தான் மில்லியனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லெஸ் இன் நம்பர்ஸு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் அமௌண்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க மில்லியனர் ஆகணும் அப்படின்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்லி ஒரு 12% அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா, எவ்ரி மந்த் நீங்கள் லட்சக்கணக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அசம்ஷனில் ஒரு 1.25 லட்சம் ரூபா இல்லை ஒரு 1,70,000 rupees எவ்ரி மந்த் வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஃபார் அனதர் 15 years ஒரு 12% ரிட்டர்னில் அவங்க கிட்டத்தட்ட என்ன ஒரு அந்த பீரியட் முடியும் போது ஒரு 3 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க அவங்க. இன்றைக்கி தேதிக்கு 1 million அப்படிங்கிறது வந்து 8.4 கோடி, 8.5 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.7 அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 1.7 lakhs எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு 15 வருஷத்தில் அவங்க ஒரு 8.5 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன கேட்ச்னா, இன்றைக்கி தேதிக்கு நம்ம என்னவோ 8.5 crores வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இதை நான் சொல்லலை. இன்றைக்கி தேதிக்கு 8.5 crores இருந்தால் ஒருத்தர் வந்து மில்லியனரி, டாலர் மில்லியனரி. அதே ரேஞ்சை நான் அங்கே வந்து கணக்காக எடுத்துக்கிறேன், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாமல் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் பாசிபிலிட்டி இருக்குது. நான் நிறைய நியூஸில் பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னா, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளில போயிட்டே இருக்காங்க. அதாவது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்தியா வேண்டாம்னு ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. முக்கியமாக துபாயில் நிறைய பேர் போய் செட்டில் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு இந்திய சிட்டிசன் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கார்பஸை நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு, போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான வழிவகைகளை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போது சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரிக்கு போகும்போது சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகும்பொழுது தேர் இஸ் ஒன்று நம்ம ஜாப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு போகும்பொழுது த கண்டிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஜாப் வீசாவில் போகிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பட் நான் சொல்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வீசா, பிஸ்னஸ் வீசா அந்த மாதிரி ஒருத்தர் போகிறாரு அப்படின்னும் போது ப்ரீ ரெக்வசிட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் இங்கேயும் வெல்த் கிரியேட் பண்ணிப்பாங்க, இன்னொரு கண்ட்ரிலையும் வெல்த் கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்கள எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ துபாய்க்கே போகிறாங்க அப்படின்னா $500,000 $1 million அவருக்கு தேவைப்படலாம் இன்னைய தேதிக்கு, விச் இஸ் 4 crores to 8 crores அவருக்கு தேவைப்படலாம். பட் ஒருத்தர் இன்றைக்கே டிசைட் பண்ணி நாளைக்கு போகிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். சில பேரால் அது முடியும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்றைக்கி ஒரு பெரிய கார்பஸில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது பாசிபிள். ஒரு 4 கோடியிலேருந்து 8 கோடி அப்படின்னும் பொழுது ஒரு அன்னைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு எஸ்ஐபி பண்ணியிருப்பாங்க. எஸ்ஐபி பண்ணி இன்றைக்கி அவங்க அந்த அவுட்புட்டில் அதோடைய ஃப்ரூட்ஸை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தே கேன் கன்சிடர் ரீலோகேட்டிங். எங்கே வேணால் அவங்க வந்து ரீலோகேட் ஆகலாம். ஓகே, as a millionaire they will enter another 8 கோடிக்கு மேலே இருக்கணுங்கிறீங்க? ஆமாம், 8 கோடி அட்லீஸ்ட் இருக்கணும். ஒரு 4லேருந்து 8 கோடி அட்லீஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கும். ஐ திங்க் கோல்டன் விசாக்கெல்லாம் கூட வந்து துபாய் கோல்டன் விசாக்கெல்லாம் கூட ஐ திங்க் 500,000 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி 4 கோடியிலேருந்து 8 கோடி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா தே கேன் செட்டில். அந்த ஸ்டாண்டர்டில் எல்லாமே ரிலேட்டிவ் தான் இந்த உலகத்தில், அந்த ஸ்டாண்டர்டில் சொல்கிறோம். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது டேக்ஸை பற்றியும் பேசி ஆகணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இப்போ எல்லாத்துக்கும் காமனாக கொண்டு வந்துட்டாங்க 12.5%. அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணி, கம்மியாக இருக்கிறத அதிகப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இது வந்து பொதுவாகவே வந்து லாங் டேர்ம் தான். இப்போ 10 years 15 years அப்படிங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டேர்மில் தான் வருது. ஸோ 12.5% வந்து பே பண்ணி ஆகணும். இப்போ இதுக்குள்ளே அதாவது இப்போ இந்த டேக்ஸ் பெனிஃபிட் வர்ற மாதிரி
இஎல்ஐ ஸ்கீமு அந்த மாதிரி போட்டு எப்படி சார் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம்? ஓகே, ஒன்று டிடக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணணும், டிடக்ஷன் வேணும், டேக்ஸ் டிடக்ஷன் வேணும் அப்படின்னா இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இஸ் தேர். வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு பேன் கார்டு ஹோல்டருக்கு வந்து அவங்க இஎல்எஸ்எஸ் கொடுத்துட்றாங்க. இஎல்எஸ்எஸ்ல ஏடிசியில் 1.5 லட்ச ரூபா பெனிஃபிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 லட்ச ரூபா எக்ஸம்ட் ஆகிடுது. ஒரு ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ஓல்டு ரெஜிம் அண்ட் ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு. இதே வந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் எப்படி வந்து டேக்ஸை ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுன்றது ஈக்விட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள் தாண்டுச்சு அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக வந்து கவுண்ட் ஆகிடுது நம்மளுடைய ஹோல்டிங் பீரியட். ஸோ அதில் வர லாபம் அதில் ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் அன் எக்ஸம்ஷன். அதுக்கு மேலே வர பணத்துக்கு தான் வந்து 12.5 வருது. முன்ன 1 லட்சமாக இருந்தது, இப்போ ஆஸ் பர் நியூ ரூல் வந்து 1.25 லட்சம் ஆயிருக்கு. அதே மாதிரி 10% இருந்தது வந்து எல்டிசிஜி இப்போ 12.5 ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு, இன்கம்க்கு ஏதாவது பிளான் பண்ணுறாரு அப்படின்னும்பொழுது ஒரு 2.5 lakhs டோட்டல் ப்ராஃபிட்டாக அவர் புக் பண்ண போகிறாரு அப்படின்னா 1.25 இஸ் டேக்கன் கேர் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். மிச்சம் 1.25 lakhsக்கு தான் வந்து அவர் 12.5% வந்து டேக்ஸ் கட்ட போகிறார். ஆமாம், அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரே டைம் யாருமே விட்ரா பண்ணுறது நாட் ரெக்கமெண்டடு. ஸோ ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு 10 lakhs வருஷத்துக்கு ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கூட இது வந்து ஒரு 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் வந்துடுது. மிச்சது ஒரு பிரின்சிபல் போர்ஷனாக இருக்கலாம், லாபம் ஒரு 2, 3, 4 lakhs ஆர் 5 lakhs இருக்கலாம். அதுக்கு மட்டும் வந்து ஒரு 12.5% கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டேபிளாக வந்து அவர் அதுக்கேற்ற மாதிரி விட்ராவல்ஸை வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லை கம்ப்ளீட் எக்ஸிட் பண்ண போகிறாரு ஒருத்தர் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் டேக்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் ஒன்ஸ் அந்த டேக்ஸை கட்டிட்டாரு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் வித் த இன்வெஸ்டர் ஒன்லி. ஓகே, அதனால் வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸேஷன் கிட்ட ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்மில் தான் வந்து டாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். நம்ம ஏற்கனவே கவர் பண்ண மாதிரி லாங் டேர்மில் பார்க்கும்போது அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாகிடுது. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகிறதுனால மேபி ஒரு 20 year பீரியட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 15% கால்குலேஷன் நம்ம போட்டோம். 15% பார்த்தீங்க அப்படின்னா 20 year பீரியடில் கிட்டத்தட்ட வந்து 1600% வந்து வந்தது, விச் 16 times பணம் இருக்குது. 16 timesல ஒரு 1 or 1.5 times கூட நீங்கள் டேக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட ரெஸ்ட் ஆஃப் த மணி இஸ் வித் யூ. In the long term, that compounding is better. So tax adjusted, still you are going to do better. Okay. Monthly 20,000 invest பண்ணி எப்படி 1 crore achieve பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து என்னென்னா 20,000 எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயமானு கேட்டால் சில பேருக்கு அது கஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு 5,000லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பேசணும் 5,000 ஆரம்பித்தா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 5,000ல் இன்வெஸ்ட் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மாதம் வந்து ஸ்லைட்டாக அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறார். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த 1 crore அச்சீவ்மெண்ட்டுங்கிறது, அதாவது எஸ்ஐபி வித் ஆனுவல் இன்க்ரீஸ்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணார்னா எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்? ஓகே, இப்போ ஒருத்தர் 5,000ல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் இப்போ 5,000ல் ஆரம்பிக்கிறாருன்னா 5,500 அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 5,500லேருந்து இன்னொரு 10% ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இது ப்ரொபோர்ஷனேட்டாக ஆட் ஆகிட்டே போகும். இப்போ 5,000 சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்காரு, 15 yearsக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 25 lakhs வந்து ஃபியூச்சரில் வந்திருக்கும். ஓகே, இதே 5,000 வித் இந்த 10% அவர் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 37 lakhs 38 lakhs கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு வந்து அவுட்புட் வேல்யூ வந்துடும். ஆமாம், 37-38 lakhs. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ரேஞ்சில் பண்ணும்பொழுது அவருக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் 15,000 வரும்னு நினைக்கிறேன். 1 crore வேணும் அப்படின்னா 15,000 rupees இருக்கலாம். எஸ், கிட்டத்தட்ட 15,000 rupees அவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 20,000 ஸ்டார்ட் பண்ணாமல் 15,000ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்பொழுது அவர் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான 1 crore ப்ளஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் 5,000 ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால 5,000 பண்ணும்பொழுது 1 crore ஒரு 37-40% அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கிராஜுவலாக அவங்க சம்பளம் ஏற ஏற கிராஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறது வந்து இஸ் ஐடியல் ஆக்சுவலி. சூப்பர். பட் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் மேஜராக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி மாறும். கரெக்ட், ஓகேவா? கரெக்ட். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மாற்ற மாட்டாங்க, அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க?
எஸ், இது வந்து அகைன் டிபேட்டபிள் தான் ரொம்ப. இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் பிஹேவியர். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். எஸ்ஐபி அப்படியே வச்சுருப்பாங்க, பட் அவங்க லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வில்லாக்கு போயிடுவாங்க, அவங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, கார் எல்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது பெருசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறன் உங்கள் சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணாமல் கிராஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் ஐடியல் ஆக்சுவலி. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே போக முடியும். இல்லைனா நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம பே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம், லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாது. சில பேர் அவங்களுடைய சம்பளத்துக்கும் பிஸ்னஸ் இன்கமுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து ப்ரொபோர்ஷனேட்டாகவே இருக்காது, எங்கேயோ இருக்கும். ஆக்சுவலாக சின்னதாக பேருக்கு பண்ணுறேன்ற மாதிரி இருக்கும், பட் ஆப்டிமல் எஸ்ஐபி அமௌண்ட் எதுன்றதை அரைவ் பண்ணி அதை பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் ஐடியல். ஓகே, சூப்பர். அடுத்தது என்ன சார், இப்போது இந்த எஸ்ஐபி வித் ஆனுவல் இன்க்ரீஸ் அப்படின்னு வரும்பொழுது எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அதில் வந்து நம்ம ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரியான அசட் அலோகேஷன் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரூலில் இப்போ எஸ்ஐபி வித் இன்க்ரீஸ் வரும்பொழுது அதை மாற்றணுமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுமா அதே பேட்டர்னில்? பெருசாக மாற்றணுன்ற தேவை இல்லைங்க. பெருசாக வந்து அந்த என்ன பேட்டர்னில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோமோ, என்ன அசட் அலோகேஷனில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக ஐடியா மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். ஆமாம், பணத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் வித் த சேம் ஸ்கீம்ஸு. அன்லெஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு டிராஸ்டிக்காக வந்து கரியர் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி டிராஸ்டிக்காக இருக்கும்போது அவங்க ஆரம்பித்த எஸ்ஐபி அமௌண்ட் ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கும் இப்போக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக எங்கே அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா, நம்ம எங்கே எம்எஃப்லேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா பண்ணாமல் இருப்போம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் இருப்போம். அதை வச்சு அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, கொஞ்சம் மாற்றி அவங்க இதே கேன் ப்ரொசீட். ஆக்சுவலி அதே மாதிரி அடிக்கடி ஒரு டாக்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மார்க்கெட் கரெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் கிராஷஸாக இருக்கலாம். அந்த டைமில் இஃப் தே வாண்ட் டு லைக் இன்க்ரீஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா தே கேன் இன்க்ரீஸ் இட் ஆக்சுவலி. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்க. அப்படி இருந்தாலும் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது எந்த ஏரியாவில் இருக்குது? ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் சைடு தான், டெட் ஃபண்ட்ஸ் இருக்கிறது தான். அதில் டெட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு தான், ஓவர் நைட் அண்ட் லிக்விட் ஃபண்டு தான் சொல்லலாம். ஓவர் நைட் வந்து ஒரு நாளில் மெச்சூர் ஆகக்கூடிய பேப்பர், அதனால தான் அது ஓவர் நைட்டு. லிக்விட் ஃபண்டுன்றது ஒரு 90 டேஸில் மெச்சூர் ஆகிற பேப்பர்ஸ் அது உள்ளே இருக்கும். இதெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7% ஓவர் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து, கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து ஒரு 5 to 7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜென்ரலாக ஃபிக்ஸட் இன்கம் ஒரு டெட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும் அதோடைய பேட்டர்ன். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் பணத்தை எடுக்கலை, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 6 மாதம் 1 வருஷத்துக்கான அக்ரூவல் வந்து அது உள்ளே இருக்கும், ஒரு வட்டி ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுப்பீங்க, லீனியராக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன எனக்கு ரிட்டர்ன் இருக்குன்னா ஈக்விட்டியில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதன் மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம். பட் டெட்டை பொறுத்த வரைக்கும் மோரல்லெஸ் அந்த லீனியர் பேட்டர்னில் வந்து அது க்ரோ ஆகிருக்கும் ஒரு 5 to 7%. ஓகே, கிட்டத்தட்ட பேங்க்குக்கும் இங்கேக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து அந்தந்த வருஷமே நீங்கள் டேக்ஸ் கட்டணும். பட் இங்கே வந்து நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ தான் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. இதுக்கு பேர் வந்து டெஃபரல் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்வாங்க. என்னைக்கு நீங்கள் விற்க போகிறீங்க, 5 வருஷம் கழிச்சா, 7 வருஷம் கழிச்சா, இல்லை 10 வருஷம் கழிச்சா டெட் ஃபண்டு, அப்போது அந்த கெயின்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. டெட் ஃபண்ட்ஸில் இது ஒரு அட்வான்டேஜ். நிறைய பேர் ரிட்டனை பார்த்துட்டு எஃப்டிக்கும் இதுக்கும் ரிட்டனை பார்த்துட்டு டெட் ஃபண்டுக்கும் பார்த்துட்டு இல்லை ஆர்டிக்கும் டெட் சிப்புக்கும் ரிட்டனை பார்த்துட்டு எல்லாமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் தேர் ஆர் சம் இயர்ஸ் 0.10, 0.20, 0.30, 0.50 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சில குறிப்பிட்ட வருஷங்களில். அதே மாதிரி என்னைக்கு விற்கிறமோ அன்னைக்கு தான் வந்து டேக்ஸு. இதில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ரிஸ்க்குன்னு நீங்கள் கேட்டதுனால ஈக்விட்டின்றது ரிஸ்க் தான். பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கேட்டகரி இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் வந்து ஈக்விட்டிலே கொஞ்சம் கம்மியாக நம்ம ப்ளே பண்ண முடியும். ஓகே, ஒன்று வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ். ஈக்விட்டினாலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக. பட் ஈக்விட்டி சேவிங்ஸ்னு இருக்குது. அதில் என்னென்னா மெஷர்டு ஈக்விட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கணும், கேஷ் செக்மெண்ட்டில் இவ்வளோ தான் ஈக்விட்டி இருக்கணும் அப்படின்றது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிட்ராஜ் போர்ஷன் இருக்குது, அதுலேயே வந்து டெட்டும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நெட் ஈக்விட்டின்றது ஒரு 20%, 25% அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஐ திங்க் 45 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் அவங்க ப்ளே பண்ணுறதுனால ட்ராடவுன் ஏதாவது வருது, மார்க்கெட்டில் பெரிய ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னும் பொழுது முடிஞ்ச அளவு அதோடைய இம்பேக்ட் வந்து இந்த கேட்டகரியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஜீரோவாக இருக்காது, பட் ஒரு ஈக்விட்டி ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் காம்பனண்ட்டை ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் காம்பனண்ட்டை நம்ம பில்ட் பண்ணணும். அதே சமயம் ரிட்டர்னும் வந்து டெட் ஃபண்டோட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்விட்டி சேவிங்ஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். இன்னொன்று ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பூராவே வந்து டெரிவேட்டிவ்ஸில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. கொஞ்சமாக வந்து ஃபிக்ஸட் இன்கமும் இருக்கும் ஒரு 20%. ஸோ இப்போ ஆர்பிட்ராஜில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லோ ரிஸ்க் மாடரேட் ரிஸ்கில் இன்வெஸ்டரால் ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டோட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு மாடரேட்டான ஒரு ப்ராடக்டை வந்து அவரால் அப்ரோச் பண்ண முடியும். அதில் டாக்ஸேஷனும் ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வரும்பொழுது 12.5% வந்து அவர் கட்ட போகிறாரு ஃபார் எல்டிசிஜி அண்ட் 1,25,000 rupees அவருக்கு எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் காம்பனண்ட்டில் ஒருத்தர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கேட்டகரியுமே வந்து ரொம்ப ஐடியலான கேட்டகரிஸு. அதே மாதிரி லாங் டேர்முக்கு கேஷ் பில்ட் பண்ணணும் ஈக்விட்டிக்கு அப்படின்னா இந்த கேட்டகரிஸில் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் வந்து கேஷ் பில்டிங்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் லிக்விட் ஃபண்ட் ஓவர் நைட் ஃபண்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே மிஸ்டர் பிரணேஷ் நாகராஜன் கிட்ட வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரணேஷ் நாகராஜன் நீங்கள் ஃபர்தர் அக்சஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா மணி மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம இந்த எபிசோடு வந்து முடிச்சுட்டு போகிறது கிடையாது, இன்னும் கண்டினியூ ஆக போகுது. இன்னும் வேறு டாப்பிக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து சில டாபிக் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஏரியா எனக்கு வந்து கிளியராக இல்லை, இதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்லையும் கூடிய விரைவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பொதுவாக பிஸி ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்கிறது எனக்கு தெரியும், பர்சனலாக நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட பிஸி ஸ்கெடியூலில் இங்கே வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வீரா, தேங்க்யூ. காவேரி சேனல் வந்து நானுமே ஆஸ் அ வியூவராக ரொம்ப நாளாக வந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக எஸ்பெஷலி ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த சேனலில் வந்து ஒரு மீட்டில் வந்து ஒரு 2 weeks 1 month முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நாலேஜபிளாக அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது. அவங்களுடைய கொஷின் அண்ட் ஆன்சரில் வந்து அவங்களுடைய கொஷின்ஸில் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி நிறைய இருந்தது ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப ப்ரிவிலேஜ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் இட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். சூப்பர் பிரணேஷ். உங்களை மாதிரியான நிறைய நாலேஜபிள் பர்சன் வந்து இங்கே வந்துட்டு போகிறதுனால தான் நாங்களும் கொஞ்சம் நாலேஜாக இருக்க மாதிரி வெளில தெரியுது. தேங்க்யூ. ப்ளஸ் வந்து வெளிலேருந்து நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அதான் உண்மை. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் ஆல்சோ லேர்னிங். தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.